இந்த பாஜக அண்ணாமலை எல்லாம் என்ன பண்றாங்க, பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமனை போட்டது தப்பு, சீனியாரிட்டி பிரகாரம் தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப தொடர்ந்து கத்துறத நம்ம பார்த்தோம். இவனுக்கு என்னடா சீனியாரிட்டி பிரகாரம் தான் போடணும்னு சொல்றாங்களே, அப்ப இவனுக்கு யாருக்கிட்ட மறைமுகமா சப்போர்ட் பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா சீனியாரிட்டி பிரகாரம் ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா சீமா அகர்வால் ஐபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அம்மா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இவனுங்க கத்துறானுங்க சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணும்னு சொல்றானுங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சில விஷயங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். இப்பதான் இந்த அம்மா வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துல வந்து சேர்பர்சனா இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ஏடிஜிபியா திரு கல்பனா நாயக் ஐபிஎஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து வழங்கப்பட்ட பணி நியமனத்துல வந்து இடஒதுக்கீடு சார்பா வழங்கப்படல, இதுல ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் இருக்கு, இடஒதுக்கீடு பின்பற்றல, பணி நியமனத்துல பின்பற்றல. எல்லாருக்கும் பின்பற்றலையா இல்ல குறிப்பிட்ட சமூகத்திற்கு பின்பற்றப்படலையா? தலித் சமுதாய மக்கள், ஒடுக்கப்பட்ட பட்டியல் மக்களுக்கு வந்து சரியாக பின்பற்றல. என்ன நடந்திருக்கு?